365 நாட்கள் பைபிள் சவாலின் 104வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 2 இராஜாக்கள் புத்தகத்தை ஆரம்பித்து 2 இராஜாக்கள் 1 முதல் 3 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தேவனுடைய அதிகாரத்தையும் எலியாவிலிருந்து எலீஷாவிற்கு மாற்றத்தையும் மற்றும் மனித பலத்தை விட கர்த்தரை நம்புவதின் வல்லமையையும் காட்டுகிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்றும் அவரது வழிநடத்துதல் வெற்றிக்கு வழிவகுக்கிறது என்றும் இது நினைவூட்டுகிறது. ஆண்டவரே, உமது வல்லமையை நம்பி உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிதலுடன் நடக்க எங்களுக்கு உதவுமாறு அருள் புரியும். விசுவாசத்துடனும் பயபக்தியுடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 104 of the 365 Days Bible Challenge. Today we begin the book of 2 Kings as we read 2 Kings 1-3. These passages show God's authority, the transition from Elijah to Elisha, and the power of trusting in the Lord rather than human strength. May today's reading remind us that God is in control of every situation and His guidance leads us to victory. Lord, help us trust your power and walk in obedience to your word. Let us begin with faith and reverence. 2 இராஜாக்கள் அதிகாரம் 1. 2 Kings chapter 1. வசனம் 1. ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். Verse 1. Then Moab rebelled against Israel after the death of Ahab. வசனம் 2. அகசியா சமாரியாவிலிருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு இடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். Verse 2. And Ahaziah fell down through a lattice in his upper chamber that was in Samaria, and was sick. And he sent messengers, and said unto them, Go, inquire of Baalzebub the god of Ekron whether I shall recover of this disease. வசனம் 3. கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்ப்பட போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு இடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள்? Verse 3. But the angel of the Lord said to Elijah the Tishbite, Arise, go up to meet the messengers of the king of Samaria, and say unto them, Is it not because there is not a God in Israel, that ye go to inquire of Baalzebub the god of Ekron? வசனம் 4. இதினிமித்தம் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோடே சொல் என்றான். அப்படியே எலியா போய்ச் சொன்னான். Verse 4. Now therefore thus saith the Lord, Thou shalt not come down from that bed on which thou art gone up, but shalt surely die. And Elijah departed. வசனம் 5. அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். Verse 5. And when the messengers turned back unto him, he said unto them, Why are ye now turned back? வசனம் 6. அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்ப்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லையென்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு இடத்தில் விசாரிக்கப் போகிறாய்? இதினிமித்தம் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனோடே சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். Verse 6. And they said unto him, There came a man up to meet us, and said unto us, Go, turn again unto the king that sent you, and say unto him, Thus saith the Lord, Is it not because there is not a God in Israel, that thou sendest to inquire of Baalzebub the god of Ekron?
Therefore thou shalt not come down from that bed on which thou art gone up, but shalt surely die. வசனம் 7. அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்ப்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். Verse 7. And he said unto them, What manner of man was he, which came up to meet you, and told you these words? வசனம் 8. அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டிக்கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி. Verse 8. And they answered him, He was an hairy man, and girt with a girdle of leather about his loins. And he said, It is Elijah the Tishbite. வசனம் 9. அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறிப்போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வரச் சொல்லுகிறார் என்றான். Verse 9. Then the king sent unto him a captain of 50 with his 50. And he went up to him. And, behold, he sat on the top of an hill. And he spake unto him, Thou man of God, the king hath said, Come down. வசனம் 10. அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. Verse 10. And Elijah answered and said to the captain of 50, If I be a man of God, then let fire come down from heaven, and consume thee in thy 50. And there came down fire from heaven, and consumed him and his 50. வசனம் 11. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வரச் சொல்லுகிறார் என்றான். Verse 11. Again also he sent unto him another captain of 50 with his 50. And he answered and said unto him, O man of God, thus hath the king said, Come down quickly. வசனம் 12. எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. Verse 12. And Elijah answered and said unto them, If I be a man of God, let fire come down from heaven, and consume thee in thy 50. And the fire of God came down from heaven, and consumed him and his 50. வசனம் 13. திரும்பவும் மூன்றாந்தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த மூன்றாம் தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. Verse 13. And he sent again a captain of the third 50 with his 50. And the third captain of 50 went up, and came and fell on his knees before Elijah, and besought him, and said unto him, O man of God, I pray thee, let my life, and the life of these 50 thy servants, be precious in thy sight. வசனம் 14. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவரவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக என்றான். Verse 14. Behold, there came fire down from heaven, and burnt up the 2 captains of the former 50s with their 50s. Therefore let my life now be precious in thy sight.
வசனம் 15. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோடே கூட இறங்கிப்போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோடே கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கிப்போய். Verse 15. And the angel of the Lord said unto Elijah, Go down with him, be not afraid of him. And he arose, and went down with him unto the king. வசனம் 16. அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு இடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினாய். ஆதலால் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். Verse 16. And he said unto him, Thus saith the Lord, Forasmuch as thou hast sent messengers to inquire of Baalzebub the god of Ekron, is it not because there is no God in Israel to inquire of his word? Therefore thou shalt not come down off that bed on which thou art gone up, but shalt surely die. வசனம் 17. எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் 2ஆம் வருஷத்தில் யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். Verse 17. So he died according to the word of the Lord which Elijah had spoken. And Jehoram reigned in his stead in the 2nd year of Jehoram the son of Jehoshaphat king of Judah, because he had no son. வசனம் 18. அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. Verse 18. Now the rest of the acts of Ahaziah which he did, are they not written in the book of the chronicles of the kings of Israel? 2 இராஜாக்கள் அதிகாரம் 2. 2 Kings chapter 2. வசனம் 1. கர்த்தர் எலியாவை சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறபோது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். Verse 1. And it came to pass, when the Lord would take up Elijah into heaven by a whirlwind, that Elijah went with Elisha from Gilgal. வசனம் 2. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். Verse 2. And Elijah said unto Elisha, Tarry here, I pray thee, for the Lord hath sent me to Bethel. And Elisha said unto him, As the Lord liveth, and as thy soul liveth, I will not leave thee. So they went down to Bethel. வசனம் 3. அப்பொழுது பெத்தேலிலிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். Verse 3. And the sons of the prophets that were at Bethel came forth to Elisha, and said unto him, Knowest thou that the Lord will take away thy master from thy head today? And he said, Yea, I know it. Hold ye your peace. வசனம் 4. பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். Verse 4. And Elijah said unto him, Elisha, tarry here, I pray thee, for the Lord hath sent me to Jericho. And he said, As the Lord liveth, and as thy soul liveth, I will not leave thee. So they came to Jericho. வசனம் 5. எரிகோவிலிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து,
இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். Verse 5. And the sons of the prophets that were at Jericho came to Elisha, and said unto him, Knowest thou that the Lord will take away thy master from thy head today? And he answered, Yea, I know it. Hold ye your peace. வசனம் 6. பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். Verse 6. And Elijah said unto him, Tarry, I pray thee, here, for the Lord hath sent me to Jordan. And he said, As the Lord liveth, and as thy soul liveth, I will not leave thee. And they two went on. வசனம் 7. தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். Verse 7. And 50 men of the sons of the prophets went, and stood to view afar off, and they too stood by Jordan. வசனம் 8. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கரைக்கு போனார்கள். Verse 8. And Elijah took his mantle, and wrapped it together, and smote the waters, and they were divided hither and thither, so that they too went over on dry ground. வசனம் 9. அவர்கள் அக்கரைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன? கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். Verse 9. And it came to pass, when they were gone over, that Elijah said unto Elisha, Ask what I shall do for thee, before I be taken away from thee. And Elisha said, I pray thee, let a double portion of thy spirit be upon me. வசனம் 10. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். Verse 10. And he said, Thou hast asked a hard thing. Nevertheless, if thou see me, when I am taken from thee, it shall be so unto thee. But if not, it shall not be so. வசனம் 11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினிரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனான். Verse 11. And it came to pass, as they still went on, and talked, that, behold, there appeared a chariot of fire, and horses of fire, and parted them both asunder. And Elijah went up by a whirlwind into heaven. வசனம் 12. அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு இரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். Verse 12. And Elisha saw it, and he cried, My father, the chariot of Israel, and the horsemen thereof. And he saw him no more. And he took hold of his own clothes, and rent them in 2 pieces. வசனம் 13. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று. Verse 13. He took up also the mantle of Elijah that fell from him, and went back, and stood by the bank of Jordan. வசனம் 14. எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து
எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். Verse 14. And he took the mantle of Elijah that fell from him, and smote the waters, and said, Where is the Lord God of Elijah? And when he also had smitten the waters, they parted hither and thither, and Elisha went over. வசனம் 15. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி. Verse 15. And when the sons of the prophets which were to view at Jericho saw him, they said, The spirit of Elijah doth rest on Elisha. And they came to meet him, and bowed themselves to the ground before him. வசனம் 16. இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். Verse 16. And they said unto him, Behold now, there be with thy servants 50 strong men. Let them go, we pray thee, and seek thy master, lest peradventure the Spirit of the Lord hath taken him up, and cast him upon some mountain, or into some valley. And he said, Ye shall not send. வசனம் 17. அவன் சலித்து போகுமட்டும் அவர்கள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அனுப்புங்கள் என்றான். அப்படியே 50 பேரை அனுப்பினார்கள். அவர்கள் 3 நாள் அவனை தேடியும் காணாமல். Verse 17. And when they urged him till he was ashamed, he said, Send. They sent therefore 50 men, and they sought 3 days, but found him not. வசனம் 18. எரிகோவிலிருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். Verse 18. And when they came again to him, for he tarried at Jericho, he said unto them, Did I not say unto you, Go not? வசனம் 19. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம் என்றார்கள். Verse 19. And the men of the city said unto Elisha, Behold, I pray thee, the situation of this city is pleasant, as my Lord seeth, but the water is not, and the ground barren. வசனம் 20. அப்பொழுது அவன் ஒரு புது தூண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது. Verse 20. And he said, Bring me a new cruse, and put salt therein. And they brought it to him. வசனம் 21. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். Verse 21. And he went forth unto the spring of the waters, and cast the salt in there, and said, Thus saith the Lord, I have healed these waters. There shall not be from thence any more death or barren land. வசனம் 22. எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. Verse 22. So the waters were healed unto this day, according to the saying of Elisha which he spake. வசனம் 23. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழிநடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். Verse 23. And he went up from thence unto Bethel,
And as he was going up by the way, there came forth little children out of the city, and mocked him, and said unto him, Go up, thou bald head, go up, thou bald head. வசனம் 24. அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. Verse 24. And he turned back, and looked on them, and cursed them in the name of the Lord. And there came forth 2 she-bears out of the wood, and thare 40 and 2 children of them. வசனம் 25. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பினான். Verse 25. And he went from thence to Mount Carmel, and from thence he returned to Samaria. 2 இராஜாக்கள் அதிகாரம் 3. 2 Kings chapter 3. வசனம் 1. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. Verse 1. Now Jehoram the son of Ahab began to reign over Israel in Samaria the 18th year of Jehoshaphat king of Judah, and reigned 12 years. வசனம் 2. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். ஆனாலும் தன் தகப்பனைப் போலும் தன் தாயைப் போலும் அல்ல. தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். Verse 2. And he wrought evil in the sight of the Lord, but not like his father, and like his mother, for he put away the image of Baal that his father had made. வசனம் 3. என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்யப்பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். Verse 3. Nevertheless he cleaved unto the sins of Jeroboam the son of Nebat, which made Israel to sin. He departed not therefrom. வசனம் 4. மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடுமாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டுக்குட்டிகளையும் செலுத்தி வந்தான். Verse 4. And Mesha king of Moab was a sheep master, and rendered unto the king of Israel in 100,000 lambs, and in 100,000 rams, with the wool. வசனம் 5. ஆகாப் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். Verse 5. But it came to pass, when Ahab was dead, that the king of Moab rebelled against the king of Israel. வசனம் 6. அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்த்து போய். Verse 6. And King Jehoram went out of Samaria the same time, and numbered all Israel. வசனம் 7. மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னுடைய கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான். நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். Verse 7. And he went and sent to Jehoshaphat the king of Judah, saying, The king of Moab hath rebelled against me. Wilt thou go with me against Moab to battle? And he said, I will go up. I am as thou art, my people as thy people, and my horses as thy horses. வசனம் 8. எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோம் வனாந்தர வழியாய் என்றான். Verse 8. And he said, Which way shall we go up? And he answered, The way through the wilderness of Edom. வசனம் 9. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித் திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று.
Verse 9. So the king of Israel went, and the king of Judah, and the king of Edom, and they fetched a compass of 7 days' journey. And there was no water for the host, and for the cattle that followed them. வசனம் 10. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக்கொடுக்க வரவழைத்தாரே என்றான். Verse 10. And the king of Israel said, Alas, that the Lord hath called these 3 kings together, to deliver them into the hand of Moab. வசனம் 11. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாகச் சொன்னான். Verse 11. But Jehoshaphat said, Is there not here a prophet of the Lord, that we may inquire of the Lord by him? And one of the king of Israel's servants answered and said, Here is Elisha the son of Shaphat, which poured water on the hands of Elijah. வசனம் 12. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். Verse 12. And Jehoshaphat said, The word of the Lord is with him. So the king of Israel and Jehoshaphat and the king of Edom went down to him. வசனம் 13. எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்புக்கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். Verse 13. And Elisha said unto the king of Israel, What have I to do with thee? Get thee to the prophets of thy father, and to the prophets of thy mother. And the king of Israel said unto him, Nay, for the Lord hath called these 3 kings together, to deliver them into the hand of Moab. வசனம் 14. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவுமாட்டேன், உம்மை பார்க்கவுமாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். Verse 14. And Elisha said, As the Lord of hosts liveth, before whom I stand, surely, were it not that I regard the presence of Jehoshaphat the king of Judah, I would not look toward thee, nor see thee. வசனம் 15. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்தபோது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி. Verse 15. But now bring me a minstrel. And it came to pass, when the minstrel played, that the hand of the Lord came upon him. வசனம் 16. அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். Verse 16. And he said, Thus saith the Lord, make this valley full of ditches. வசனம் 17. நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள், மழையையும் காணமாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடுமாடுகளும் உங்கள் மிருகஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Verse 17. For thus saith the Lord, Ye shall not see wind, neither shall ye see rain, yet that valley shall be filled with water, that ye may drink, both ye, and your cattle, and your beasts. வசனம் 18. இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பகாரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார். Verse 18. And this is but a light thing in the sight of the Lord. He will deliver the Moabites also into your hand. வசனம் 19.
நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தையெல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். Verse 19. And ye shall smite every fenced city, and every choice city, and shall fell every good tree, and stop all wells of water, and mar every good piece of land with stones. வசனம் 20. மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. Verse 20. And it came to pass in the morning, when the meat offering was offered, that, behold, there came water by the way of Edom, and the country was filled with water. வசனம் 21. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல்தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். Verse 21. And when all the Moabites heard that the kings were come up to fight against them, they gathered all that were able to put on armor, and upward, and stood in the border. வசனம் 22. மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. Verse 22. And they rose up early in the morning, and the sun shone upon the water, and the Moabites saw the water on the other side, as red as blood. வசனம் 23. அதனால் அவர்கள் இது இரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொண்டு மாண்டு போனார்கள், ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். Verse 23. And they said, This is blood, the kings are surely slain, and they have smitten one another. Now therefore, Moab, to the spoil. வசனம் 24. அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்தபோதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடிப்போகத்தக்கதாய் முறிய அடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாயியரை முறிய அடித்து. Verse 24. And when they came to the camp of Israel, the Israelites rose up and smote the Moabites, so that they fled before them. But they went forward smiting the Moabites, even in their country. வசனம் 25. பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி போட்டார்கள். கிராரேசேத்திலே மாத்திரம் அதின் மதில்கள் இன்னும் இடிபடாதிருக்கிறபோது கவன்காரர் அதைச் சுற்றிக் கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள். Verse 25. And they beat down the cities, and on every good piece of land cast every man his stone, and filled it, and they stopped all the wells of water, and felled all the good trees. Only in Kirhareseth left they the stones thereof. Howbeit the slingers went about it, and smote it. வசனம் 26. யுத்தம் மும்முரமாகிறதென்று மோவாபியரின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலுமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிற்று. Verse 26. And when the king of Moab saw that the battle was too so for him, he took with him 700 men that drew swords, to break through, even unto the king of Edom, but they could not. வசனம் 27. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாகப் போகிற தன் சேஷ்டபுத்திரனை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகனமாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடுங்கோபம் மூண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பிவிட்டார்கள். Verse 27. Then he took his eldest son that should have reigned in his stead, and offered him for a burnt offering upon the wall,
And there was great indignation against Israel. And they departed from him, and returned to their own land. பைபிள் சவாலின் 104வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவனுடைய வல்லமைக்கு ஒப்பில்லை என்றும் அவரது வழிநடத்துதல் எப்போதும் விசுவாசமானது என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை சார்ந்து வாழ உங்களை ஊக்கப்படுத்தட்டும். இன்று எந்த பாடம் உங்களை அதிகமாக ஊக்கப்படுத்தியது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 105வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 104 of our Bible challenge is now complete. May today's reading remind you that God's power is unmatched and His guidance is always faithful. Let His word strengthen your trust and encourage you to rely on Him in every situation. Comment below what lesson from today's reading encouraged you the most. And join us again tomorrow for day 105. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.